ஓம் சாய்ராம். உங்க வீட்ல பணம் வர்றதுக்கு தடையாக இருக்கும் எப்படிப்பட்ட தோஷமும் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி ஓடிடுங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நீங்க பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண வரவிற்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி உங்க வீட்டில் பணம் மழை போல் சேரும். அப்படி என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு மட்டும் மேலும் மேலும் அதிகப்படியான பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்க. ஏழையா இருக்கிறவங்க மேலும் மேலும் ஏழையாய் கொண்டே தான் இருக்காங்க. இது ரொம்ப நார்மலா நடக்கிறது தான். நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் பணக்காரங்களுக்கு மட்டும் மேலும் மேலும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு? அவங்க சில ரகசியமான பூஜைகளை செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரகசிய பூஜை தான் இப்ப நாமளும் செய்ய போறோம். இந்த பரிகாரத்துக்கு நீங்க ஆயிரக்கணக்கெல்லாம் செலவழிக்கவே தேவையில்லை. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய 3 பாதாம் பருப்பை வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும். உங்களுக்கும் லட்சக்கணக்கில் மட்டுமல்ல கோடிக்கணக்கில் பணம் வந்து நீங்களும் மிகப்பெரிய பணக்காரர் ஆவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோட செய்யணும். நம்பிக்கை இல்லாம இது செஞ்சா நமக்கு நடக்குமா அப்படிங்கிற எப்பவுமே பாதி சந்தேகத்தை கூட செய்யாதீங்க. அப்படி செஞ்சாலே அந்த பரிகாரத்துக்கு உண்டான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் தன்னம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். கண்டிப்பாக எனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு 100% நீங்க எதிர்பார்க்க பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. பணக்காரங்க பாத்தீங்கன்னா மேலும் மேலும் பணக்காரர் ஆவதற்கு அவர்கள் எந்த வரமும் வாங்கிட்டு வரலங்க. சில பேர் ஏழையா இருக்கிறதுக்கும் அவங்க எந்த ஒரு சாபமும் வாங்கிட்டு வரல. அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறதுனால அவங்க கையில நிஜமாவே நிறைய பணம் சேருகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்க மனதளவில் நிச்சயமாக நீங்கள் பணக்காரர் ஆக முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை முதல்ல உங்க மனசுல வரணுங்க. என்கிட்டயும் பணம் சேரும், எனக்கும் கோடிக்கணக்கில் பணம் வரும் அப்படின்ட்டு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாவே உங்களுக்கு அதிகப்படியான அளவு பணம் சேரும். அதனால்தான் நம்ம முன்னோர்களே என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு பணமே வராது, அப்படி பணம் வந்தா கூட சரி அது ஏதாச்சும் ஒரு விதத்துல செலவாயிடும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க நினைக்கிறதா நடக்க போகுது. ஏன்னா அவங்க கைக்கு பணம் வந்தாலும் அது கண்டிப்பாக அவங்க கையில் நிற்காது. அது தானாகவே கரைந்து விடும். அப்படி இல்லாம நீங்க இனிமேல் நானும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவேன், எனக்கும் நிறைய வழிகளில் பணம் வரும் அப்படின்னு மட்டும் நம்ப ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல எண்ணங்களே பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணத்தை கொண்டு சேர்க்கும். ஓகே, இப்போ அந்த பரிகாரம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய நாள் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தாங்க. முக்கியமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். மற்ற நாட்களில் தயவு செய்து இதை செய்யாதீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே உங்க வீட்டில் வழக்கம் போல் பூஜையை முடித்துக் கொள்ள வேண்டும். சில பேர் சாயந்தரம் தான் விளக்கேற்றுவாங்க. அப்படி இல்லாம இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அன்று மட்டும் வெள்ளிக்கிழமை காலையே நீங்க உங்க வீட்டில் வழக்கம் போல பூஜையை செய்ய ஆரம்பிங்க. இந்த பூஜையை விளக்கேற்றி வைத்து விட்டு நீங்க எப்பவும் போல செய்யுங்க. பூஜை அறையில நீங்க காலையில ஏற்றும் தீபத்தை மட்டும் அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிர ஓரை இருக்கும். அந்த சுக்கிர ஓரையில் தான் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்க செய்ய வேண்டும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். நீங்க வெள்ளிக்கிழமை அன்று காலையிலேயே உங்கள் வீட்டில் வழக்கம் போல் பூஜையை முடித்து கொண்டு உங்க பூஜை அறையில ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வச்சுங்க. அந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை அன்று 1 மணிலிருந்து 2 மணி வரை நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் முடியும் வரை அதை அணையாம குளிராம நீங்க அது எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி பாத்துங்க. சோ வெள்ளிக்கிழமை மதியம் சுக்கிர ஓரையில், அதாவது மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் 3 பாதாமை உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 பாதாமையும் உங்கள் கையில் வைத்துக்கொண்டே இரு கைகளையும் சேர்த்து சுக்கிர பகவானை மனதார நினைத்து ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டுங்க. ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான். 11 முறை மட்டும் ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்கள் கைகளில் 3 பாதாமையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இரு கைகளையும் சேர்த்து வைத்துக்கிட்டு மனசார வேண்டிக்கங்க. அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வத்தையும் சுக்கிர பகவானையும் மனதார வேண்டிக் கொண்டு ஒரு பச்சை வண்ண துணியில் இந்த பாதாம் பருப்பை வைத்து பச்சை நிற நூலில் கட்டி நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து விடுங்கள். இல்லைனா பீரோல வச்சுக்கலாம். நீங்க எங்கெங்கெல்லாம் கேஷ் வச்சிருக்கீங்களோ எதுல
முக்கியமான இடத்துல கேஷ் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த 3 பாதாம் பருப்பு வச்சுக்கிட்டு கட்டின இந்த முடிச்ச வச்சிருங்க. அந்த முடிச்சு வைக்கிற நேரம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர ஓரையிலே தான் இருக்கும். அதாவது 1 to 2க்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக முடித்து விட வேண்டும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த சுக்கிர ஓரையிலே அந்த 1 ஹவருக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை முடிச்சிடுங்க. ஸோ இதுக்கு தேவையான பச்சை நிற துண்டு, அப்புறம் பச்சை நிற நூல், பாதாம் எல்லாத்தையும் முதல் நாளே ரெடியாக வச்சுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த மதியம் 1 to 2க்குள்ள இந்த பரிகாரத்தை முடிச்சிடுங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்க வீட்டில் பணம் சேராமல் இருப்பதற்கு உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, அதை உங்களை விட்டு காணாமல் போய்விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. கண்டிப்பா 100% உங்களுக்கு பணம் சேரும், 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாதாம் பருப்புலாம் வச்சாச்சு. இதை எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். 3 மாசம் கழித்து இதே போல் மற்றொரு வெள்ளிக்கிழமையில் இதே போல மதியம் 1 to 2 சுக்கிர ஓரையில் அந்த பாதாம் பருப்பை மாற்றிக்கொள்ளலாம். கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் நீங்க செலவழிக்க போறதில்ல. வெறும் 3 பாதாம் பருப்பும் ஒரு பச்சை நிற துணியும் ஒரு பச்சை நூல் கண்டு மட்டும்தான். இதனால எந்த ஒரு காரணத்தையும் இந்த பரிகாரத்தை செய்யறதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் வராமல் இருக்கும். அப்படிப்பட்ட தடைகளை நீக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் கையில் காசே தங்காது. எங்கிட்டு தான் போகுதுன்னே சொல்ல முடியாது. அப்படியே வந்த காசை அப்படியே செலவாயிடும். அதுக்கு மேலேயும் கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? அவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, நிச்சயமாகவே நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்க, பரிகாரம்லாம் செஞ்சுட்டோம், அவ்வளோதானா, இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராதா, காசெல்லாம் தானாக வந்துமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட பணம் சேருவதற்கான எல்லா வழிகளையுமே இந்த பரிகாரம் உங்களுக்கு காட்டும். அதனால இத்தனை நாட்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு பணம் சேருவதற்கான 100% வாய்ப்புகளையும் இந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்கும். அதனால இந்த பரிகாரத்தை மறக்காம கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று செஞ்சு பாருங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.